இல்ல ரம்ஜானே பிரியாணினா மட்டும்தான் இந்த ஃப்ரெண்ட்லாம் உன் ஞாபகத்துக்கு வருவேனா? இல்ல இப்பதான் தீபாவளி முடிஞ்சு வீட்டுல செஞ்ச பலகாரம் எதுன்னு ஏதாச்சும் கொண்டு வந்து கொஞ்சோண்டு இந்த நண்பனுக்கு கொடுத்தியா? இந்த பிரியாணின்றப்ப மட்டும்தான் இந்த நண்பன் உன் ஞாபகத்துக்கே வரேன் இல்ல? ஆமா சார் இப்படி பேசிட்டேன். ஹலோ சார், உங்க அட்ரஸ்க்கு 2 பக்கெட் பிரியாணி வந்திருக்கு சார். 2 பக்கெட்டா? என்ன பேர்ல வந்திருக்கு? சதீஷ் குமார்ன்ற பேர்ல வந்திருக்கு சார். சதீஷ்ன்ற பேர்ல வந்திருக்கா? மச்சான் என்ன மச்சான் 2 பக்கெட் போட்டிருக்க? ஆமா மச்சான், எப்பயும் நீ தான் ரம்ஜானுக்கு பிரியாணி தருவ. இந்த வாட்டி சர்ப்ரைஸா நான் பண்ணலாம் பிரியாணி கொடுக்கலாம்னு நினைச்சேன்டா. ஆனா நீ இப்படி பேசுற. சரி மச்சான், சாரி மச்சான். அப்படியே வீட்டுல செஞ்ச பிரியாணி சந்தோஷமா வாங்கி மச்சான். எப்பயும் நம்ம ஒன்னாதான் இருப்போம். ஹாப்பி ரம்ஜான் மச்சான். ஓகே மச்சான். ஐயோ 2 பக்கெட் வேற போட்டிருக்கீங்கிறானே மச்சான். என்ன போட்டிருக்கான்னு தெரியல, சிக்கன் போட்டிருக்கானா மட்டன் போட்டிருக்கானான்ட்டு ஒரே ஆவலா இருக்கு. இன்னும் டெலிவரி பாய் வேற போனையும் காணா ஆளையும் காணா. எதுக்கு நம்மளே போன் போட்டு எங்க இருக்கா என்னன்ற டீட்டெயில கேட்டுருவோம். இது சுவிட்ச் ஆஃபா? ஜபாஸ்டினே ரம்ஜானே இன்னைக்கு எப்படி முகமது நம்மளுக்கு பிரியாணி தரமாட்டான். தீபாவளிக்கு அதை பண்ணல, கிறிஸ்மஸ்க்கு அதை பண்ணல, அப்படி இப்படி ஏதாவது ஒன்று சொல்லி மண்டே கழுவான். சரியான பிளான் ஒன்று வச்சிருக்கேன். நேரில் அவங்க போய் மீட் பண்ணும்போது கரெக்டான டைமிங்ல ஃபோன் மட்டும் போட்டு மற்ற நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா?